Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அந்த ஒரு சப்ஜெக்டில் வர டாபிக்ஸ் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இந்த சப்ஜெக்ட்லேருந்து இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஒரு கம்யூனிகேஷன் மோட்ஸ், டிரான்ஸ்மிஷன் மீடியம்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். நமக்குள்ள சேனல் ப்ளேலிஸ்ட்டில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காகவே ஸ்விட்சிங்னா இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் ஸ்விட்சிங்னா பேக்கெட் ஆஃப் டேட்டாவை சென்டர்லேருந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறது தான். ஒரு கம்யூனிகேஷனை வந்துட்டு பில்ட் பண்ணுறது தான். நம்ம வந்துட்டு டேட்டா, நம்ம என்ன இன்ஃபர்மேஷன், என்ன மெசேஜ் சென்ட் பண்ண போகிறோமோ அதை வந்துட்டு சென்டர்கிட்டேருந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறது தான் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம ஒரு ஸ்மால் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கொஞ்சம் தான் ஒரு 1 or 2 பார்த்து தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ஒன்று ஈஸியாக செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணிடலாம். பட் லார்ஜர் நெட்வொர்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும். ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் மல்டிபிள் பார்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒன்று பெஸ்ட்டு சூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்துட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். இந்த ஸ்விட்சிங் டெக்னிக் தான் அந்த பாத்தை வந்துட்டு டிசைட் பண்ண போகுது. ஸோ இதுக்காகத்தான் நம்ம ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்விட்சிங் டெக்னிக் தான் நம்ம எந்த பாத்தில் வந்துட்டு எந்த ரூட்டில் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணணும், எது பெஸ்ட்டு ரூட்டுன்னு நமக்கு சொல்கிறது இந்த ஸ்விட்சிங் டெக்னிக் தான். அண்ட் இந்த ஸ்விட்சிங் டெக்னிக் வச்சு தான் நம்ம வந்துட்டு சிஸ்டம்க்கு 1-on-1 கனெக்ஷனுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் த சிஸ்டம்ஸ் ஃபார் மேக்கிங் 1-to-1 கம்யூனிகேஷன். நமக்கு வந்துட்டு ஒரு டேட்டாவை சென்டர்லேருந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணணும்னா ஒரு டெடிக்கேட்டட் பாத்து வந்து வேணும். அண்ட் அந்த லார்ஜ் சிஸ்டம்ஸ்லலாம் நிறைய மல்டிபிள் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிறனால நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பார்த்து தான் வந்துட்டு சூஸ் பண்ண முடியும். அது பெஸ்ட்டு பார்த்தாக இருக்கணும், நல்ல ஒரு குட் ரூட்டாக இருக்கணும், அப்படி உள்ளது தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ எந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த டேட்டா பேக்கெட்ஸ், இந்த மெசேஜஸை வந்துட்டு சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது தான் ஸ்விட்சிங். Selecting of the path on which our data packets will be transmitted is known as switching. இது switching வந்துட்டு மூணாக வந்துட்டு டிவைட் பண்ணலாம். switching 3 டைப்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணலாம். சர்க்கியூட் switching, மெசேஜ் switching, பின்ன பேக்கெட் switching. இப்படி switching வந்துட்டு 3 டைப்ஸில் வந்து இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு சர்க்கியூட் ஸ்விட்சிங். இது மூணுமே வந்துட்டு டேட்டாவை சென்டர்கிட்டேருந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். மல்டிபிள் பார்ட்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் நல்ல பெஸ்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தான் இந்த 3 டெக்னிக்குமே யூஸ் பண்ணுறோம். பட் இந்த 3க்குமே வந்துட்டு அதுக்குண்டான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்கியூட் ஸ்விட்சிங். இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் வந்துட்டு யூசர் சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு டெடிக்கேட்டட் பாத்து வந்துட்டு க்ரியேட் ஆகும். இந்த டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பாத்து வந்துட்டு க்ரியேட் ஆகும். அண்ட் ஒன்ஸ் இந்த பாத்து வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோன்னா நம்ம கம்யூனிகேஷன் எண்ட் ஆகிற வரைக்குமே வந்துட்டு இந்த பாத்து வந்துட்டு டெர்மினேட் ஆகாது. ஸோ இதுக்குள்ளே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் தான். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறோன்னா நம்ம கால் ரிங் ஆகுது, அப்போ வந்துட்டு ஒரு டெடிக்கேட்டட் பார்த்து தான் வந்துட்டு அங்கே க்ரியேட் ஆகுது. ஒன்ஸ் அவங்க கால் அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கால் அவங்க கட் பண்ணுற வரைக்குமே வந்துட்டு நடுவில் அதுவாக கால் வந்துட்டு கட் ஆகாது. நம்மளாக காலை கட் பண்ணால் தான் வந்து கட் ஆகும். ஒன்று எய்தர் ரிசீவர் இல்லைனா சென்டர் வந்துட்டு காலை கட் பண்ணோம், அப்படி இல்லைனா அந்த கால் வந்துட்டு கட் ஆகாது. ஒன்ஸ் ரூட்டராக செட் ஆகி நம்ம கால் அட்டென்ட் பண்ணிட்டோன்னா நம்மளாம் கால் கட் பண்ணுற வரைக்கும் கால் கட் ஆகாதுல்ல. சேம் கேஸ் தான் சர்க்கியூட் ஸ்விட்சிங்லேயும். ஒன்ஸ் ஒரு டெடிக்கேட்டட் பாத்து வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அந்த கம்யூனிகேஷன் எண்ட் ஆகிற வரைக்குமே அந்த பாத்தும் வந்துட்டு எண்ட் ஆகாது. இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி சென்டர் வந்துட்டு ரிசீவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் சிக்னல் வந்து கொடுப்பாங்க. அது வந்துட்டு ரிசீவருக்கு வந்துட்டு போகும். அண்ட் ரிசீவர் வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணி நோட்டிஃபை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா தான் அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி நோட்டிஃபை பண்ணால் தான் சென்டருக்கு மெசேஜ் வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்துட்டு 3 phases வந்து இருக்குது. இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் 3 phases இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்கியூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், செகண்ட் ஒன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா, தேர்ட் ஒன் சர்க்கியூட் டெர்மினேஷன் ஆர் கெட்டிங் டிஸ்கனெக்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் சர்க்கியூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் நடக்கும். இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாத்து வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு டெடிக்கேட்டட் பாத்து வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் ரிசீவர் டு சென்டர்.
ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் ஒரு டெடிகேட்டட் பாத் வந்துட்டு க்ரியேட் ஆகும், அதான் சர்க்யூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அண்ட் செகண்ட் இதில் டேட்டா வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஒரு பாத்து ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த மெசேஜை வந்துட்டு இப்போ ரிசீவ் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து வேணும்ல. ஸோ சென்டர் வந்து ரிசீவருக்கு ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, ரிக்வஸ்ட் சிக்னல் கொடுப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்னாலேஜ் பண்ணுறதுக்காக திருப்பி நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்மளால் மெசேஜ் வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேஸில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் தான் வந்து நடக்கும். அண்ட் தேர்ட் ஃபேஸில் தான் சர்க்யூட் டெர்மினேஷன் ஒரு கெட்டிங் டிஸ்கனெக்டட். இப்போ நம்ம டேட்டாலாம் சென்ட் பண்ணி முடிச்சாச்சு, கம்யூனிகேஷன் வந்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பார்த்து வச்சுட்டு யூஸ் இல்லைல்ல. ஸோ நம்ம வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் இதான் வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணணும். சர்க்யூட் டெர்மினேஷன் அந்த எஸ்டாப்ளிஷ்டு பார்த்து வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுறது தான் தேர்ட் ஃபேஸ். அப்போது இவ்வளோ தான் வந்துட்டு சர்க்யூட் ஸ்விட்சிங். சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் வந்துட்டு ஃப்ரம் த சென்டர் டு ரிசீவர் ஒரு டெடிகேட்டட் பார்த்து வந்து க்ரியேட் ஆகும். அந்த பார்த்தில் தான் மெசேஜ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் அந்த பார்த்து வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா கம்யூனிகேஷன் எண்ட் ஆகிற வரைக்குமே டிஸ்கனெக்ட் ஆகாது. அந்த பார்த்து நம்ம எண்ட் பண்ணும்போது தான் அந்த பார்த்தும் சேர்ந்து டெர்மினேட் ஆகும். அண்ட் இதில் 3 phases இருக்குது. சர்க்யூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா, சர்க்யூட் டெர்மினேஷன் ஆர் கெட்டிங் டிஸ்கனெக்டட். நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் சர்க்யூட் ஸ்விட்சிங். இதுக்குள்ளே அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு டெடிகேட்டட் சேனல் இருக்குது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டெடிகேட்டட் சேனல் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் தான். தென் இதில் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ரேட்டு வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் டேட்டா லோஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அண்ட் டேட்டா ஃப்ளோ டிலேயும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சர்க்யூட் ஸ்விட்சிங்குள்ளே அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஒரு டெடிகேட்டட் பாத் இருக்கிறது வந்துட்டு அட்வான்டேஜ்னு சொன்னோம்ல. பட் சம்டைம்ஸ் இந்த பாத் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். அப்போ நமக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் ஒன், நம்ம இந்த டெடிகேட்டட் சேனல் ஒரு டெடிகேட்டட் பார்த்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு பேண்ட்வித் வந்துட்டு கூடுதலாக தேவைப்படும். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன், சேனல் ஃப்ரீயாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து நம்மளால் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது, வேறு சோர்ஸ்லேருந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ இது 3 தான் சர்க்யூட் ஸ்விட்சிங்குள்ளே டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஒன் மெசேஜ் ஸ்விட்சிங். மெசேஜ் ஸ்விட்சிங் வந்து இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்குள்ளே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். அண்ட் இது பேக்கெட் ஸ்விட்சிங், அதுக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் மெசேஜ் ஸ்விட்சிங். ஃபஸ்ட்டு வந்தது சர்க்யூட் ஸ்விட்சிங், அதுக்கப்புறம் உள்ள டெக்னிக் தான் மெசேஜ் ஸ்விட்சிங். அண்ட் இந்த மெசேஜ் ஸ்விட்சிங்க்கு அப்புறமா தான் பேக்கெட் ஸ்விட்சிங் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெசேஜ் ஸ்விட்சிங்கும் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ள ஒரு மெத்தட் தான். அண்ட் இதில் வந்துட்டு மெசேஜை வந்துட்டு நம்ம ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த மெசேஜ் வந்து அந்த நோடில் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிட்டு நெக்ஸ்ட் நோடு அவைலபிளான்னு செக் பண்ணும். அவைலபிளாக இருந்தால் இந்த நோட்லேருந்து அடுத்த நோடுக்கு வந்துட்டு மெசேஜ் பாஸ் ஆகும். இதான் வந்துட்டு மெசேஜ் ஸ்விட்சிங்குள்ளே ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மெசேஜ் ஸ்விட்சிங்கில் நம்ம அனுப்புகிற மெசேஜில் ஹெட்டரில் வந்துட்டு ரூட்டிங்குள்ளே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நோட்லேருந்து அடுத்த நோடுக்கு வந்துட்டு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் அந்த நோடில் அந்த மெசேஜ் வந்துட்டு டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நோடு அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கும். மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கும். அது அவைலபிளாக இருந்தால் அங்கேருந்து அடுத்த நோடுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தட் தான் வந்துட்டு இதில் நடக்குது. அண்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் வரும்போது அந்த மெசேஜ் வந்துட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் நோடில் வந்துட்டு டெலிவர் ஆயிரும். இதை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நோட்லேயுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, அன்டில் ஃபைனல் டெஸ்டினேஷன் நோடு வர வரைக்கும் ரூட்டிங் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மெசேஜ் ஸ்டோர் ஆகி ஃபார்வர்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்விட்ச்டு டேட்டா நெட்வொர்க்ஸ் இருக்கிறத ஹோப் பை ஹோப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் மெசேஜ் ஸ்விட்சிங்கில் 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட், செகண்ட் வந்து மெசேஜ் டெலிவரி. ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டில் நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு டெடிகேட்டட் பாத் வந்து கிடையாது. ஸோ இன்டர்மீடியேட் நோட்ஸில் தான் வந்துட்டு ஒவ்வொரு மெசேஜும் வந்துட்டு இன்டர்மீடியேட் நோட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து அடுத்த நோட்ஸுக்கு சென்ட் ஆகி லாஸ்ட்டில் ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்து போகுது. ஒவ்வொரு நோட்லேயுமே வந்துட்டு இந்த மெசேஜ் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிட்டு தான் போகும். ஸோ அதான் இதை வந்துட்டு ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் ஒன் மெசேஜ் டெலிவரி. நம்ம அனுப்புகிற என்டையர் இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் மெசேஜாக தான் கம்பைல் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகிட்ருக்கும் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஸோ இந்த மெசேஜ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும்னா ஒவ்வொரு மெசேஜோட ஹெட்டர்லேயும் நம்ம ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கணும். ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் மெசேஜ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவர் ஆகும்.
ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு மெசேஜ் ஸ்விட்சிங். இது ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தட் தான். அண்ட் இதுக்குள்ளே அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஸ்டோர்ஸ் த மெசேஜ் when the next node is not available. நெக்ஸ்ட் நோடு அவைலபிளாக இல்லைன்னா இந்த கரண்ட் நோட்லேயே வந்துட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், மெசேஜை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் டிராஃபிக் ப்ளாக்கேஜ்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். அண்ட் டிராஃபிக்கெல்லாம் வந்துட்டு எஃபிஷியன்ட்லி மேனேஜ் பண்ணும். ப்ரையாரிட்டிஸ் அசைன் பண்ணுறனால டிராஃபிக்லாம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் மெசேஜ் ஸ்விட்சிங்குள்ளே அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மெசேஜ் ஸ்விட்சிங். மெசேஜ் வந்துட்டு ஒரு நோட்டில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் ஃபார்வேர்ட் ஆகுது. ஸோ இது ஸ்டோர் பண்ணுறதுனால மெசேஜ் சென்டிங் வந்துட்டு டிலே ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போது இந்த ஹோல் நெட்வொர்க்குமே ஒவ்வொரு நோட்லேயும் இந்த மெசேஜ் ஸ்டோர் ஆகி போகிறனால மொத்தமாக அந்த ஹோல் நெட்வொர்க்குமே வந்துட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இதை சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜஸ்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். ஒன்று ஸ்டோர் பண்ணுறதுனால டிலே ஆகும். செகண்ட் ஒன் ஹோல் நெட்வொர்க்குக்குமே வந்துட்டு லார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து வேணும். நெக்ஸ்ட் ஒன் பேக்கெட் ஸ்விட்சிங். பேக்கெட் ஸ்விட்சிங் வந்துட்டு 2 டைப் இருக்குது. பட் இதில் காமனாக என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அனுப்புகிற அந்த மெசேஜை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்மால் பேக்கெட்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணிடுவாங்க. நம்ம அனுப்புகிற மெசேஜை வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணிடுவாங்க. அந்த டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸும் இண்டிபெண்ட்டாக வந்துட்டு ட்ராவல் ஆகும். ஃப்ரம் த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் இண்டிபெண்ட்டாக ட்ராவல் ஆகும். அண்ட் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறப்போ இந்த டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி சிங்கிள் மெசேஜாக நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோமோ அந்த மெசேஜ் அதுவாக வந்துட்டு கம்பைன் ஆகி தான் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பேக்கெட் ஸ்விட்சிங். பேக்கெட் ஸ்விட்சிங்கில் நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷனை வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா பேக்கெட்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணி ஒவ்வொரு பேக்கெட்டுமே வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ட்ராவல் ஆகும் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அண்ட் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறப்போ இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி நம்ம என்ன மெசேஜ் சென்ட் பண்ணமோ ஒரிஜினலாக என்ன மெசேஜ் இருந்துச்சோ அதுவாக வந்துட்டு ரீஃபார்ம் ஆகி தான் ரிசீவருக்கு வந்துட்டு போகும். இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் வந்துட்டு 2 டைப் இருக்குது. 2 மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கனெக்ஷன்லெஸ் பேக்கெட் ஸ்விட்சிங். செகண்ட் ஒன் கனெக்ஷன் ஓரியன்டட் பேக்கெட் ஸ்விட்சிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கனெக்ஷன்லெஸ் பேக்கெட் ஸ்விட்சிங். இந்த கனெக்ஷன்லெஸ் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் வந்துட்டு ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மல்டிபிள் டேட்டா பேக்கெட்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் இருக்க ஒவ்வொரு பேக்கெட்டுமே வந்துட்டு இண்டிவிஜுவலி ரூட் ஆகும். ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு பேக்கெட்டோட ஹெடர் செக்ஷன்லேயுமே வந்துட்டு ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சோர்ஸ் அட்ரஸஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ்ஸு, டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா பேக்கெட்ஸு, பின்ன சீக்வன்ஸ் நம்பர், இந்த மாதிரி கம்ப்ளீட் ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகும். பட் இது வந்துட்டு இண்டிவிஜுவலாக ரூட் ஆகிருக்கு. டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் வந்துட்டு மேபி போகலாம். இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது கனெக்ஷன்லெஸ் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மல்டிபிள் டேட்டா பேக்கெட்ஸாக டிவைட் ஆகி ஒவ்வொன்றுலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு பேக்கெட்டுமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் ரூட் ஆகிருக்கும். அண்ட் ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே வந்துட்டு அதுக்குள்ளே ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் ட்ராவல் பண்ணுறனால ஒவ்வொரு பேக்கெட்ஸும் டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் ட்ராவல் பண்ணுறனால பேக்கெட் லோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பேக்கெட் லோஸ் ஆகும், பேக்கெட் டேமேஜ் ஆகும், சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் டெலிவரி அந்த மாதிரி கூட வரும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறனால இந்த டெக்னிக்கை வந்துட்டு டேட்டாகிராம் ஸ்விட்சிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பேக்கெட் ஸ்விட்சிங் டெக்னிக் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேட்டாகிராம் ஸ்விட்சிங். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பேக்கெட்டும் டிஃப்ரெண்ட் ரூட்டில் ட்ராவல் பண்ணுறனால சம்டைம்ஸ் டேட்டா லோஸ் ஆகலாம், டேட்டா பேக்கெட் லோஸ் ஆகலாம், சிலப்போ பேக்கெட் டேமேஜ் ஆகலாம், சில அவுட் ஆஃப் ஆர்டர் டெலிவரி இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம டேட்டாகிராம் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். இதான் வந்துட்டு கனெக்ஷன்லெஸ் பேக்கெட் ஸ்விட்சிங். நெக்ஸ்ட் ஒன் கனெக்ஷன் ஓரியன்டட் பேக்கெட் ஸ்விட்சிங். இந்த மாதிரி கனெக்ஷன் ஓரியன்டட் பேக்கெட் ஸ்விட்சிங் இந்த டைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மல்டிபிள் பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணிடுவாங்க. எல்லா டேட்டா பேக்கெட்ஸையும் அசம்பிள் பண்ணி அதுக்கெல்லாம் சீக்வென்ஷியலாக நம்பர் போடுவாங்க. டேட்டா பேக் 1 2 3 அந்த மாதிரி சீக்வென்ஷியலாக வந்துட்டு நம்பர் போட்டுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் ஒரு ப்ரீ டிஃபைன்டு ரூட் இருக்கும். இதில் வந்துட்டு எல்லாம் டிஃப்ரெண்ட் ரூட்டில் போகாது. ஒரு ப்ரீ டிஃபைன்டு ரூட் இருக்கும். அந்த ரூட்டில் தான் எல்லாமே ட்ராவல் ஆகும். அண்ட் சீக்வென்ஷியலாக ட்ராவல் ஆகும். சீக்வென்ஷியலாக ட்ராவல் ஆகுறனால எல்லா பேக்கெட்ஸ்லேயுமே வந்துட்டு அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணுன்ட்டு இல்லை. பிகாஸ் எல்லா டேட்டா பேக்கெட்ஸுமே வந்துட்டு சீக்வென்ஸாக தான் போகுது, ஒரே ரூட்டில் தான் வந்துட்டு போகுது. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா டேட்டா பேக்கெட்ஸையும் அசம்பிள் பண்ணி சீக்வென்ஷியலாக நம்பர் போட்டுருவாங்க. அண்ட் இது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ரூட் இருக்கும். அந்த ப்ரீ டிஃபைன்ட் ரூட்டில் தான் இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே சீக்வென்ஷியலாக வந்துட்டு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு
the information about the address. இதில் வந்துட்டு அட்ரஸ்க்குள்ளே இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. பிகாஸ் எல்லா டேட்டா பேக்கெட்ஸும் சீக்வன்ஸாக ப்ரீ டிஃபைன் ரூட்டில் தான் ட்ராவல் பண்ண போகுது. இதை வந்துட்டு நம்ம விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே அட்வான்டேஜஸ் என்னென்னா ஹைலி எஃபிஷியன்ட், ஃபாஸ்டர், இம்ப்ரூவ்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், கோஸ்ட் எஃபெக்டிவ், டிஜிட்டல், ரிலையபிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங்ஸ் வித் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பேஸ் பண்ணி கூடுதல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.